லாஸ்ட் வீடியோல நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல்ல ஏஏஓ பேப்பர் பத்தி பார்த்திருந்தோம். ஏஏஓ பேப்பர் வந்து கெசட்டட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஹையஸ்ட் salary range பிளஸ் முக்கியமா இதுக்கு நீங்க பேக்ரவுண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும் அவசியமே கிடையாதுங்க. அண்ட் டியர் 1ல நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கோம். அண்ட் எனி டிகிரி படிச்சவங்களும் இதுல வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தெரியும். நீங்க வேணும்னா நோட்டிபிகேஷன் ரெஃபர் பண்ணிக்கலாம். முக்கியமா நீங்க இந்த டியர் 1 எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா 3 டைப்ஸ் ஆஃப் கட் ஆஃப் 3 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏஏஓக்கு, அப்புறம் சிஜிஎல், ஜேஎஸ்ஓ, இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். ஜேஎஸ்ஓ பத்தி இன்னொரு வீடியோ நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜெனரல் கட் ஆஃப் 140 வச்சுக்கோங்க. ஏஏஓக்கு அவங்க கொடுத்திருக்க கட் ஆஃப் ஒரு 160 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க கட் ஆஃப் 160 பிளஸ் இருந்ததுன்னா நீங்க ஏஏஓக்கும் எலிஜிபிள் ஆவீங்க, பிளஸ் மத்த போஸ்ட்க்கும் நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. அதாவது சிஜிஎல்ல வரக்கூடிய மத்த போஸ்ட்க்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. சோ உங்களோட ஸ்கோர் வந்து டாப் நாட்சா இருந்தது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே உங்களால உள்ள போக முடியும். சோ நீங்க டியர் 2ல எடுக்கிற 390 மார்க்ஸ் பிளஸ் இந்த ஏஏஓ பேப்பருக்கு எழுதுற 200 மார்க்ஸ், மொத்தமா 590 மார்க்ஸ்க்கு தான் உங்களோட கட் ஆஃப் கால்குலேட் பண்ணப்படும். அதுதான் உங்களை ஏஏஓ போஸ்ட்க்கு எலிஜிபிள் ஆகும். மறுபடியும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போஸ்ட் எனி டிகிரி படிச்சவங்க எழுதலாம். முக்கியமா அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட் தேவையில்லை. ஹையஸ்ட் salary அண்ட் கெசட்டட் ரேஞ்ச்ல உங்களுக்கு ஒரு போஸ்ட். முடியாதது எதுவுமே இல்லை. ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா சாதிக்க முடியும். ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் தி நம்பர் given.